என்னடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதமாய் சொல்கிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் உங்களுக்கு பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்கிறார். இன்றைக்கி சமாதானம் இல்லாமல் அநேகர் அலைகிறாங்க, மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க, மனசில் ஒரு சந்தோஷம் சமாதானம் இல்லாமல் உற்சாகம் இழந்து காணப்படுறாங்க. ஒரு தேவ ஊழியர் ஒரு நாட்டின் அரசியை ஒரு முறை சந்தித்தாராம். உங்களுக்கு எதற்காக ஜெபிக்க வேண்டும் அம்மா என்று கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தேவையான அளவு புகழ் இருக்கிறது, பணம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஆஸ்திகள் இருக்கிறது, குழந்தை செல்வங்கள் இருக்கிறது. என்னிடத்தில் ஒன்றே ஒன்று தான் இல்லை, அதற்காக தான் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். என்னிடத்திலே சமாதானம் இல்லை. ஐ வாண்ட் பீஸ், ஐ டோன்ட் ஹேவ் பீஸ் என்று சொன்னார்களாம். உள்ளத்திலே ஒரு சமாதானம் இல்லை என்று சொன்னார்களாம். இன்றைக்கு அநேக மனிதர்கள் உள்ளத்திலே சமாதானம் இல்லை. சமாதானத்தை தேடி மனிதன் எங்கோ ஓடுகிறான், அது கிடையாத போது தற்கொலை செய்து மாண்டு போகிறான். சமாதானம் என்பது தான் ரேர் கமாடிட்டியாக இருக்குது. மனுஷன் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறான், பணத்தை சம்பாதிச்சிட்றான், புகழை சம்பாதிச்சிட்றான், எல்லாத்தையும் பெற்றுலாம், மன நிம்மதி அவன் பெறாத நிலைமையில் இருக்கான். ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே மகளே, இந்த மாலை வேளையில் என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன். மன நிம்மதி யாரும் கிடைக்காத ஒரு அரிய பொக்கிஷமாக இருக்குல்ல. மனசில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையில் நீ இந்த டிவி பெட்டி முன்னாலேயோ யூடியூப் முன்னாலேயோ அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கல, உனக்கு என்னுடைய சமாதானத்தை நான் கொடுக்குற மன நிம்மதியை இந்த மாலை வேளையில் தானேன்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த மன நிம்மதி அல்ல சமாதானம் சொல்கிறாரே, இதை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும்? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். முதல் பாயிண்ட் என்ன? நம்ம ஒன்றுக்குமே கவலைப்படக்கூடாது. அப்படி இருக்க முடியுமா? கடினமான காரியம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அன்பு மகனே, உனக்காக கவலைப்பட நான் இருக்கிறேன், பிறகு ஏன் நீ கலங்குகிறாய், நீ கவலைப்படுகிறாய்? நீ கவலைப்படாதே, எதை குறித்தும் நீ கவலைப்படாதே. அப்போ கவலைப்படாமல் என்ன செய்யணும்? அதுக்கும் அழகாக ஆண்டவர் சொல்கிறார். சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். 1 பேதுரு 5:7 சொல்கிறது, இயேசு உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நீ கவலைப்படாத, உனக்கு என்ன கவலை வந்தாலும் என் மேலே கொண்டு வச்சிருன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 165 கிலோ பார சிலுவையை நமக்காக சுமந்து சென்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எத்தனை பெரிய கவலை வைத்தாலும் அதை சுமக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறவங்க கவலையெல்லாம் ஜெபத்தின் மூலமாக அவரிடம் தெரியப்படுத்தி விட்டு அமைதியாக இருந்து விடுங்கள். அதன் பின்பு கவலைப்படாதீர்கள். மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் இயேசு சொன்னார், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான் என்று சொல்லி. ஆகவே தேவ பிள்ளைகள் கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் தெரியப்படுத்த வேண்டும். அன்னாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, குழந்தை பாக்கியம் ஆசீர்வாதம் இல்லாமல் அதற்காக காத்திருந்த அவள், அதன் மூலமாக அது நிமித்தமாக நெருக்கப்பட்ட அவள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அவளுடைய இருதயத்தை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றிவிட்டாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, அதன் பின்பு அன்னாள் துக்க முகமாய் இருக்கவில்லை. ஜெபத்தின் மூலமாக உங்கள் கவலைகளெல்லாம் இயேசுவிடம் கொட்டிவிட்டு அதன் பின்பு மகிழ்ச்சியோடு இருங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். சாதாரண ஜெபம் இல்லை, அதுவரை
ஆண்டவர் செய்த சின்ன சின்ன நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்து ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்தி ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். அதை பயிற்சி செய்து பார்ப்போமா? அது மட்டுமல்ல, இன்னொரு வழியை வேதம் சொல்லுது. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆண்டவரிடத்திலிருந்து பூரண சமாதானம் மன நிம்மதியை பெறணும்னா அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவரையே நம்பி இருக்கணும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது. அப்படி செய்யும் பொழுது ஒரு சமாதானம். அது மட்டுமல்ல, சங்கீதம் 119 165 சொல்லுகிறது, நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர் இல்லை. வேதத்தை நேசியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். துக்கம் வரும் பொழுதெல்லாம் வேதத்தை வாசியுங்கள், மணிக்கணக்காய் வாசியுங்கள், அதிகாரமாய் வேதத்தை வாசியுங்கள். அதற்கென்று சில பகுதிகள் உண்டு, வேதனை நிற நேரத்திலே வாசிக்க வேண்டிய பகுதிகள். குறிப்பாக சங்கீதம் 102, துயரப்படுகிறவன் தன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. இந்த சமாதானத்தை, இந்த மன நிம்மதியை இந்த மாலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க முடியும். நான் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? இனி கவலைப்படாதீங்க. உங்கள் கவலை எல்லாத்தையும் அவர் மேலே ஜெபத்தின் வைத்து விட்டு நிம்மதியாக உங்கள் வேலையை செய்யுங்கள். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரம தகப்பனே, மன நிம்மதி தேடி சமாதானத்தை இழந்த நிலையில் இந்த டிவி பெட்டியின் மூலமாக அமர்ந்திருக்கிற, யூடியூப் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். மன நிம்மதியை, சமாதானத்தை அவர்களுக்கு கொடுத்துறோம். சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னீரே. விலையேறப்பெற்ற அந்த மன சமாதானத்தை, மன நிம்மதியை உடைய பிள்ளைகள் கொடுத்துடணும். ஒருவேளை வியாதியினால் பலவீனப்பட்ட நிலைமையில் இந்த வியாதி கொடுக்குற வலி தாங்க முடியாதனால சமாதானத்தை இழந்து தவிக்கிறார்கள் என்றால், வியாதியை குணமாக்கும், வலியை நீக்கும் சமாதானம், ஒரு இழந்த சமாதானத்தை மீண்டும் அவர்கள் கொடுத்துடலாம். சில குடும்பங்களில் சமாதானம் இல்லை, எப்போ பார்த்தாலும் கணவனுக்கு மனைவிக்கு இடையில சண்டை. அந்த குடும்பங்கள் எல்லாம் சமாதானத்தை கொடுத்துடணும். விவகாரத்து தான் வழி, வேறு வழி இல்லைன்னு தவிக்கிற கணவன் மனைவி மீண்டும் ஒன்றாக இணைந்து குடும்ப வாழ்வை சந்தோஷமாய் நடத்தும்படி சமாதானத்தை கொடுத்துடலாம். சமாதானம் இல்லாத இல்லங்களிலெல்லாம் உடைய சமாதானம் இறங்கட்டும். உடைய தெய்வீக சமாதானம் சமாதானமற்ற இல்லங்களிலே இறங்கட்டும். உடைய தெய்வீக சமாதானம் சமாதானமற்ற உள்ளங்களிலே இறங்கட்டும். நன்றி இயேசு சுவாமி. நாடுகளுக்கு இடையிலே சமாதானத்தை கட்டளையிட்டுள்ளோம். குடும்பங்களுக்கு இடையே சமாதானத்தை கட்டளையிட்டுள்ளோம். தனி மனித உள்ளங்களிலே சமாதானத்தை கட்டளையிட்டுள்ளோம். அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் நன்றி. சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.